நிர்வாகி ஒருவரின் வருகை தாமதமாவதன் காரணமாக சென்னையில் காங்கிரசுடைய ஆலோசனை தாமதமாகி வருகிறது. எனவே தாவேகாவுக்கு ஆதரவளிப்பது தொடர்பான முடிவு குறித்து 2 மணிக்கு தகவல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, எதனால் இந்த கூட்டம் தாமதம்? அந்த விவரங்களை பதிவு செய்யும். அபிநயா, தமிழக வெற்றி கழகம் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மைக்கு 10 இடங்களை குறைவாக பெற்றிருக்கிறது. எனவே தாவேகா பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சி அமைக்க தேவையான ஆதரவை பெறும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. காங்கிரஸ் இடம் ஆதரவை தாவேகா கேட்டிருந்த நிலையில் ஏற்கனவே தமிழகத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து நேற்று டெல்லியில் காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் ஆலோசனை நடைபெற்றது. அதன் பிறகு மாநில தலைமை இது தொடர்பாக அறிவிக்கலாம் என கே சி வேணுகோபால் பேசியிருந்தார். இந்த நிலையில இன்று காலை சத்தியமூர்த்தி பவனில் 11 மணிக்கு காங்கிரஸ் தனது முடிவை அறிவிக்கும் என டெல்லியிலிருந்து சென்னை வந்த காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் செய்தியாளர் சந்திப்பில் விமான நிலையத்தில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தற்போது காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர், அதே போல மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் கட்சியின் செயலாளர்கள் நிவேதித் ஹல்வா, சூரஜ் ஹெக்டே மற்றும் ராஜேஷ்குமார், சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் ஆகியோர் ஆலோசனை கூட்டம் தற்போது சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தின் பிறகு சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கின்றனர். முன்னதாக 11 மணிக்கு சந்தித்து காங்கிரஸ் தனது முடிவை அறிவிக்க இருந்தது. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் செயலாளர்களில் ஒருவனான சூரஜ் ஹெக்டேவுடைய விமானம் 9:30 மணிக்கு வர வேண்டியிருந்தது. அவருடைய விமானம் தாமதம் காரணமாக இந்த கூட்டம் தாமதமாக துவங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் காங்கிரஸ் கட்சி தனது முடிவை அறிவிக்க இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பதாக முன்வந்திருப்பதாக தகவல் வெளியாகி வரக்கூடிய நிலையில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக தனது முடிவை அறிவிக்க இருக்கிறது. அபிநயா, தமிழரசு, இந்த ஆலோசனை கூட்டத்துல என்னென்ன முடிவுகள் எடுக்கப்படும் என்றால் பல கேள்விகள் இருக்கின்றன. உள்ளிருந்து கூட்டணியாக அதே போன்று அமைச்சரவையில் இடம்பெற்று இந்த ஆதரவை அளிக்கப் போகிறதா, வெளியிலிருந்து ஆதரவை தரப்போகிறதா, அல்லது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இங்கு திமுக இருக்கிறது அதிலிருந்து வெளியில் வரப்போகிறதா போன்ற பல கேள்விகள் எழுகின்றன. இந்த கூட்டத்திலேயே எல்லா முடிவுகளும் எடுக்கப்பட்டு விடுமா? அபிநயா, இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே, அதாவது திமுக காங்கிரஸ் இடையேயான கூட்டணி இறுதி செய்வதிலேயே தொடர்ந்து ஈடுபடி வந்தது. காங்கிரஸில் கட்சியில் ஒரு தரப்பினர் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என தெரிவித்தனர். மற்றொரு தரப்பினர் திமுகவுடன் கூட்டணியை தொடர வேண்டும் என தொடர்ந்து தெரிவித்தவன. நீண்ட இழுபறிக்கு பிறகே திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகி தேர்தலை சந்தித்தது. 28 இடங்கள் ஒதுக்கப்பட்டு 5 இடங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த நிலையில தற்போது காங்கிரஸ் கட்சி இடம் ஆதரவை தாவேகா கேட்டிருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே டெல்லியில் இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழல்ல இது தொடர்பான முடிவை மாநில காங்கிரஸ் அறிவிக்கலாம் என நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் டெல்லியில் நடந்த கூட்டத்திற்கு பிறகாக செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் சென்னை வந்திருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தமிழரசு.